வணக்கம் நண்பர்களே. ராகி மாவு முக்கால் அழாக்கு எடுத்து வெறும் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். வறுக்கும் பொழுது நம்ம எண்ணெய்லாம் விட வேணாம். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்த உடனே நெய் மட்டும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து திருப்பி கிளறணும். நம்ம ரொம்ப கட்டி பட்டுருன்ற பயம்லாம் வேணாம், நம்ம பாட்டுன்னு கிளறலாம். இந்த அளவுக்கு வாசனை வரும்பொழுது, ப்ரௌன் கலர் மாறும்பொழுது நம்ம முக்கால் அழாக்கு ராகி மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கிளறணும். ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கணும், எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். அது மாதிரி கிளறிட்ட பிறகு கைவிடாமல் கிளறணும்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. நம்ம பாட்டு கிளற வேண்டிதான். இந்த மாதிரி திரண்டு தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த மாதிரி திரண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம வந்து பால்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றும் போது மறக்காமல் சால்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பால்ஸ் பிடிச்சி வச்சிடலாம். இது வந்து நம்ம ஒரு இட்லி தட்டில் நெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாம் வந்து நம்ம வச்சிடும். இது வந்து சால்ட் பால்ஸ். இப்போ நம்ம ஸ்வீட் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 பீஸ் தேங்காய், 2 ஏலக்காய், இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட பொடிச்ச வெல்லத்தையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மாவு வந்து கிளறிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு இதையும் பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதை வந்து திரும்பியும் ஒரு இட்லி தட்டை எடுத்து நெய் தடவி அந்த பால்ஸையும் இந்த பால்ஸையும் ஒன்றா வச்சு நம்ம வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் சுட சுட சுவையான ராகி பால்ஸ் ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெடி ஆகிடும். இது சாப்பிட வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆனாலும் இது வந்து ஹார்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.